ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஹேஜூனோட அப்பா வந்திருந்தார்ல, அதோட நிறுத்தியிருப்பாங்க. இப்போது அதில் தான் காட்டுறாங்க. என்னென்னா அவர் வந்துட்டு ஹேஜூனை போட்டு ஹக் பண்ணிவிட்டு, நீ அப்படி என்ன மாதிரி இருக்கடா சூப்பரா அப்படின்னும்போது, நான் எங்கே உங்களை மாதிரி இருக்கேன் அப்படின்னும்போது, ஆமாம் பாரு நம்ம 2 பேருக்குமே வந்து மோனோலைட் ஆயில்ஸ் இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவானவங்களுக்கு தான் இது இருக்கும், ஸோ என்ன மாதிரி உனக்கும் இருக்குது சூப்பரில் அப்படின்னும்போது அவர் அப்படியே இன்னும் ஷாக்கில் தான் இருப்பார். என்னடா இவன் வந்து பேசிட்டு இருக்கான்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு ஏதோ கால் வரும். கால் வந்து சரி சரி நான் பிஸியாக இருக்கேன், இதான் என்னோட கார்டு, நீ வேணா அப்புறமா வந்து இந்த ஹோட்டலில் பாருன்னு சொல்லிட்டு அவர் கார்டு கொடுத்துட்டு போயிடுவார். சுற்றி வந்து இவங்க டீம்மேட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே, ஹேஜூனோட டீம்மேட்ஸ்லாம். அப்புறம் அவர் போன உடனே எல்லாரும் கேட்பாங்க, இதான் உங்கள் அப்பா காடா, பயங்கர பணக்காரராக இருப்பார் போல, ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பயங்கரமாக இருக்குது பற்றி அப்படி சொல்லி பேசும்போது, சரி சரி விடுங்க விடுங்க வாங்க ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி பாஸ்கெட் பால் ப்ளே பண்ணி இப்போ நம்ம ஜுவான் தான் காட்டுறாங்க. ஜுவான் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து லெட்டர் கொடுத்துட்டு சன்ஹாட்ட கொடுக்க சொல்லுது. உடனே அவன் தான் படிக்க மாட்டான்னு தெரியல, படிக்காட்டினாலும் பரவாயில்ல, நான் என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ மறக்காமல் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகும். இவங்க எல்லா லெட்டரை வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து தாள ஒரு பழம், அப்போ இவங்க கையில் வச்சிருந்த லெட்டர்ஸ்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் எல்லாம் பொறுக்கி வச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, இவங்க நேம் போட்டு ஒரு லெட்டர் இருக்கும். உடனே நம்ம ஜுவான்லாம் யாரா இது நம்ம நேம் போட்டு தெரியாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று தால் தான் சொல்லுவா, ஓ நேம் போட்டு வந்திருக்குன்னா உனக்கு வந்து லெட்டர் தானே அடி அப்படின்னு அவங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும். வா சூப்பர், எனக்குலாம் லவ் லெட்டர் வருதான போது இது என்னோட ஃபஸ்ட் லவ் லெட்டர் சொல்லிட்டு தனியாக கிரவுண்டில் போய் உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. கூட தானம் இருப்பாங்க. ஓகேவா, ஓப்பன் பண்ணால் அவன் பாட்டுக்கு வர்ணிச்சு எழுதிருக்கான், என் ஹார்ட் பீட் 200 இதில் அடிக்குது, உன்னை பார்த்தா நீ அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோதான் என் பாடியிலேருந்து என் சோல் வெளியே போகுது, அந்த மாதிரிலாம் வர்ணிச்சு எழுதிருப்பானா. அவ்வளோதான், நம்ம ஜுவானுக்கு சந்தோஷமே தாங்க முடியாது. இது கண்டிப்பாக எனக்கு வந்து லவ் லெட்டர் தான், யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா நேம் போட்டிருக்க மாட்டான், மிஸ்டர் எக்ஸ்ன்னு எழுதி போட்டிருப்பானா. ஐயோ யாருன்னே தெரியலையேடின்னு சொல்லிட்டு தால்கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து தாலுக்கு வந்து அவங்க அம்மாட்ட இருந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி இன்றைக்கி உனக்கு ரிசல்ட் வந்துச்சுல்ல, சரி ஓகே நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டு ஃபோனை உள்ள வச்சுக்கிறாங்க. இப்போ ஈவினிங் வந்து நம்ம சன்ஹாவும் ஜுவானும் வந்து சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்களா. ஜுவான் வந்து பயங்கர ஸ்மைலாக போயிட்டுருப்பாங்க. உடனே சன்ஹா பார்த்துட்டு என்னடி பயங்கர நல்ல மூடில் இருக்க போலன்னு போது, ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் சொல்லுவேன் அப்படி சொல்லி சன்ஹா சொல்லுவாங்க. எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறப்போ, ஆமாம் இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சுல, என்ன மார்க் எடுத்துருக்க சொல்லு, அதை பற்றி பேசணும்ல அப்படின்னும் போது இவங்க அப்படியே ஆஃப் ஆகிட்டு போடான்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹேஜூன் காட்டுறாங்க. ஹேஜூனால் ப்ராக்டிஸே பண்ண முடியல. அப்போ கூட இருக்கவங்களாம் வந்து சொல்கிறாங்க, லூஸ் மாதிரி பண்ணாதடா, அவங்க அப்பா இப்படி வந்து நின்றுருக்காரு, உனக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு புரியுது, நீ வீட்டுக்கு போகிற வழியை பாரு அப்படி சொல்லும்போது வெளியே இருந்து இதெல்லாம் வந்து நம்ம தால் வந்து கேட்டுருவாங்க. கேட்டு கேட்காத மாதிரி ஒளிஞ்சு நின்றுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேஜூனும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிடுவார். இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சன்ஹா வந்து நம்ம ஜுவானோட ரிப்போர்ட் கார்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, அடி பாவி 25 ஸ்டூடெண்ட்ஸில் 23 தான் வந்திருக்கு அப்படின்னும் போது, பரவாயில்ல எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, ரூஸ் ஆடி நீனா அப்படிலாம் இருந்தால் எப்படி யூனிவர்சிட்டி போக முடியும், கொஞ்சமாவது புரிஞ்சு படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் விட எல்லாருமே ஃபஸ்ட்டாக இருக்க முடியுமா உன்ன மாதிரி அப்படி சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து தெரியாமல் ஏதோ கத்திட்டு இருக்கும்போது வந்து தலையை வெளியே விட்டுருவாங்களா. உடனே அவ்வளோதான் சன்ஹா ரொம்ப பயந்துருவார், உள்ளே இழுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜுவான் வந்து நம்ம ஜுவானோட அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா. இந்த மாதிரி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டுருப்பாளா. அப்போ வந்து சொல்கிறா, பார்த்தீங்களாப்பா நான் எவ்வளோ நல்லா பாத்திரங்கள் விளையாடும் போது, அதெல்லாம் இருக்கட்டும்மா, ஏன் உன் கிரேட் இவ்வளோ கம்மியாக இருக்கணுமோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல பொண்ணாக தான்ப்பா விளையாடுறேன், நான் கேம்பிளிங் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல, ஸ்மோக் பண்ணல, சூப்பரில் அப்படின்னும் அதெல்லாம் சூப்பராக தான் இருந்தாலும் கிரேட்ஸ் வேணும் விளையாடும் போது, இல்லை நான் பாத்திரமே செம்மையாக கழுவுறேன், இந்த வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பேசாமல் நான் காலத்துக்கு இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அப்போ ஜுவானோட அப்பா சொல்லுவாங்க, என்ன நீ யூனிவர்சிட்டி போகிற ஐடியா இல்லையா, அங்கே போய் நான் என்னப்பா பண்ண போகிறேன், எதுவும் என்னால் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி இருக்காளேன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு, அதெல்லாம் இல்லை நீ கண்டிப்பாக வந்து படிக்கணுன்ற மாதிரி சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு போவார். அப்புறம் சரி சன்ஹாக்கும் ஹேஜூனுக்கும் கால் பண்ணிட்டு சாப்பிட வர சொல்ல டின்னருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஹேஜூன் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டார். அவர் பார்த்தா பஸ்ஸில் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு வேறு ஸ்டாப்பில் இறங்கிடுவார். அதுக்கப்புறம் திரும்பி லேட்டாக தான் வந்து ஜுவான் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்கே வருவார். வந்து நிற்கும் போது அந்த ஓல்டு லேடி இருக்காங்களே நெய்பர்ஹுட்டில், அவங்க வருவாங்க. வந்துட்டு அவனை பார்த்து சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ நல்ல பையனாக தான் வளர்ந்துருக்கேன், ஆக்சுவலி சின்ன வயசில் வந்து ஜுவானோட அப்பா உன்னை திருப்பி அனுப்ப சொன்னேன், அதை நினச்சி நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், நீ நல்ல பையன் தான், பரவாயில்ல அவன் அனுப்பாமல் இருந்தே நல்லது தான் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜூன் சொல்லுவாரா. உடனே அட பாவி ஒரு வயசானவங்க இப்படி சொன்னால் அந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது சொல்லிட்டு அவங்க டீஸ் பண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜுவானோட அப்பா வெளியே வந்துட்டு எதுக்கு அவனை அடிக்கிறீங்கிற மாதிரி ஒரு லுக்கு தான் விடுவார். உடனே அவங்க ஐயோ நான் இல்லைன்னு பயந்து விடுவாங்க. சரி பார்த்து போங்கன்னு அவங்களை சொல்லுவாங்களா. அப்புறம் ஹேஜூன்ட்ட கேட்குறப்போ ஏன்டா லேட்டுன்னும் போது, இல்லை எனக்கு இன்டென்ஸாக வந்து ஒர்க் இன்னைக்கு இது இருந்தது, ப்ராக்டிஸ் இருந்துச்சு அதனால தான் சொல்லும்போது, சரி ஓகே உள்ளே போய் சாப்பிடுன்னு சொல்லுவார். இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹேஜூனோட ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறத வந்து நம்ம சன்ஹா நோட் பண்ணியிருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஹேஜூன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டெரஸில் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம சன்ஹா வந்துட்டு ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு, சரி சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உனக்கு தெரிஞ்சால் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜூன் சொல்லுவாரா. டே நீ சொன்னாதாண்டா உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹேஜூன் சொல்ல ஆரம்பிப்பார், இந்த மாதிரி எங்கள் அப்பான்னு ஒருத்தர் வந்தாருடா, வந்துட்டு இந்த மாதிரி 19 இயர்ஸாக உன்னை பார்க்காம நான் பிரிஞ்சிருந்துட்டேன்னு சொன்னபோது சன்ஹாவும் ஷாக் ஆகிட்டு என்னடா சொல்கிறேன்னும் போது, ஆமாம் அப்படின்னும் போது சன்ஹா சொல்லுவாங்க, சரி ஓகே உங்கள் அப்பா இப்போ திடீர்னு வந்திருக்காருன்னு, இல்லை அவருக்கு நான் இருந்ததே தெரியாதா, நான் பிறந்ததே எங்கள் அப்பாவுக்கு தெரியாதான் அப்படின்னும் போது நம்ம ஹேஜூன் சொல்லுவார், சரி அது எனக்கு ஒரு வகையில் ரிலீஃபாக இருக்குடா, அவர் தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போகல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் விட்டுட்டு போயிட்டாரு அவருக்கு தெரியாதனால அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா நான் ஒன்றை மீன் பண்ணி பேசல, நீ ஒன்றும் கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு சன்ஹாட்ட சொல்லுவார். அப்புறம் வந்து சன்ஹா சொல்லுவார், நல்லா தெரியுமாடா அது உங்கள் அப்பா தான்ட்டு, எவனாவது ஆர்கன் திருடுறவனா இருக்க போகிறான் அப்படின்னும் போது, அப்படிலாம் இல்லைடா நாங்கள் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், எங்கள் 2 பேருக்கும் மோனோலிட் ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருப்பாரா.
அப்புறம் இந்த ஸ்கூலில் தான் காட்டுறாங்க நம்ம ஜுவானும் தாலும் வந்து இந்த மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கிளாஸாக தேடி அலையறாங்க. பட் அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் சரி விடுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக டயர்டாகி உட்காந்துருவாங்க. அப்புறம் வந்து ஹேஜுன்னு ஜுவான் சொல்லுவாங்க, நான் போயிட்டு ஹேஜுன்ட்ட என் லெட்டர் காட்ட போகிறேன். சன்ஹா காட்டினா கோவப்படணும்னு பயமாக இருக்குது. ஹேஜுன்ட்ட காட்டினா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஹேஜுனை பார்க்க போகிறேன், நீயும் வரியாதான்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம சன்ஹாவும் இருக்க மாட்டாங்க, ஹேஜுனும் இருக்க மாட்டாங்களே. இவங்களுக்கு ஒருமே அப்செட் ஆகிடும். இவங்க 2 பேரும் எனக்கு தெரியாமல் என்ன பண்ணுறானுங்க, எங்கே போகிறானுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்களா. ஆனால் நம்ம சன்ஹாவும் ஹேஜுனும் வந்து எங்கே வந்திருப்பாங்கன்னா, நம்மளுடைய ஹேஜுனோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவோட தங்கச்சி. அவங்களுக்கெல்லாம் தெரியும்ல கண்டிப்பாக அவங்க அப்பா யாருன்னு. சரி நான் அவங்கள பார்க்க போயிருப்பாங்க. அவங்கள பார்க்க அவங்க ஆஃபீஸ்க்கே போய்ட்டு காஃபெட்டேரியாவில் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஹேஜுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பான்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னும் போது அவ்வளோதான், அந்த ஆன்ட்டியோட ஃபேஸே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். இல்லை என்னை பார்க்கணுன்னு வந்திருந்தாங்க, எதுக்குன்னு எனக்கும் புரியல, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹேஜுன்னு கேட்பானா. உடனே வந்து அந்த ஆன்ட்டி வந்து சொல்லுவாங்க, அதை பற்றி இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காத, எங்கள் அப்பாவை இதுக்கப்புறம் நீ பார்க்கவும் செய்யாத, ஒருவேளை அவர் நீ பார்க்கறதா இருந்தால் இதுக்கப்புறம் என்னை பார்க்க வரது என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹாஷாகவே பேசிடுவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை ஆண்டி நான் இனிமேல் எங்கள் அப்பாவை பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹேஜுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்களே சரி ரொம்ப ஓவராக பேசிட்டு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ஆண்டி சொல்லுவாங்க, உங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டா, அவரும் கூட தான் இருந்தார். உங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது அவருக்கு தெரியும். ஆனால் வந்து இவங்க தனியாகவே செக்கப் எல்லாமே தனியாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தெரிஞ்சு பாதியிலே அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க டெலிவரி அவங்க தனியாக தான் பார்த்தாங்க. இவ்வளோ கஷ்டமும் எங்கள் அக்கா வந்து தனியாக தான் பட்டா. இதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால சொல்கிறேன், இதுக்கப்புறம் அந்த ஆளை பார்க்க போகாது அப்படி சொல்லிட்டு அந்த ஆண்ட்டி வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஒன்று ஹேஜுனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ அந்த ஆள் நம்மகிட்ட போய் சொன்னாரா, இவ்வளோ நாள் நம்ம பிறந்ததே தெரியாது, நீ நீ ஒருத்தர் இருந்ததே தெரியாதுன்னு சொன்னார், அப்போ போய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவார். அப்புறம் வீட்டுக்கு போகாமல் நம்ம சன்ஹாவும் ஹேஜுனும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சன்ஹா வந்து சரி விட ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹேஜுன் வந்து அந்த கார்டை வந்து கிழிச்சு போட போவார். இதுக்கு மேலே இது எதுக்குடா, நான் அவரை பார்க்கவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது சன்ஹா வந்து அட்வைஸ் பண்ணுவார், நான் இடத்துல இருந்தேன்னா அந்த கார்டை கிழிச்சு போட மாட்டேன், இது பத்திரமா வச்சுக்கோ, எதுக்காக யூஸ் ஆகும், அவர்கிட்ட போயிட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் எதுக்காக தேடி வந்தீங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்டு இந்த பிரச்சனை முடிச்சிடுவேன் அப்படி சன்ஹா சொல்லும்போது சரி அதுவும் கரெக்டாக சொல்லிட்டு பேக்கெட் எடுத்து வச்சுப்பாரு. இங்கே நம்ம ஜுவானுக்கு ஒன்றுமே ஓடாது. மாடியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவனுங்க 2 பேர் நம்மகிட்ட சொல்லாமல் என்ன பண்ணுறானுங்க, சீக்கிரட்டாக ஏதோ ஒன்று மறைக்கிறானுங்க அப்படி சொல்லிட்டு ஏன் என்னை சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம சன்ஹா வந்து ஜுவானை தோளில் இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹேஜுனை வந்து தோல் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாரான்னு தெரில. வந்த உடனே நம்ம ஜுவானை பார்த்ததும் நம்ம ஹேஜுனும் ஏஞ்சி நின்று சரி அப்பா வீட்டில் இருக்காரு அப்படின்னு பயந்து போய் கேட்பாங்க. இல்லைடா அப்பா நைட் ஃபுல்லாக வரமாட்டாங்களா, வெளியே போயிருக்காங்கன்னு. அவ்வளோதான் நம்ம ஹேஜுன் ஓடி போயிட்டு ரூமில் போய் படுத்துருவார். அடுத்த நாள் ஆகிடும், ஸ்கூல் லீவ் போல் சாட்டர்டே. ஸோ அதனால் வந்து நம்ம தால் வந்து நம்ம ஜுவான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஒன்றா இன்றைக்கி வெளியே போகலான்னு சொல்லி தான் பிளான் போகல. ஜுவானு அதுக்கப்புறமேட்டுக்கா ஹேஜூன் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம தால். ஓகேவா, இந்த பிளானை யார் போட்டான்னா நம்ம ஜுவான் தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஹேஜூனுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது, ஹேஜூனுக்கு தெரியவும் தெரியாது. வீட்டுக்கு தால் வந்து பார்த்தா நம்ம சன்ஹாவும் இருக்க மாட்டாங்க, ஹேஜூனும் இருக்க மாட்டாங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா இவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. நம்ம ஜுவான் வந்து நான் எவ்வளோ சொன்னால் ஆனால் அவன் ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லும்போது சரி விட அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட, எப்போ பார்த்தாலும் எங்கே போகிறீங்க என்ன போகிறீங்க கேட்டால் எப்படி, அதெல்லாம் விட, என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் ரொம்ப சஃபகேட் பண்ணுற அளவுக்கு அவங்களை நோண்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம தால் சொல்லும்போது அப்படியா சொல்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜுவானும் கேட்டுட்டு இருப்பாங்க.